எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட 9th வெட்டிங் ஆனிவர்சரி தான். ஸோ அதுக்காக சின்ன கேக் தான் வந்து கட் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து வெட்டிங் டே ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன். அதுவும் ஜீரக சம்பா ரைஸ் வச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட 9th வெட்டிங் ஆனிவர்சரி தான். ஸோ அதனால ஒரு சின்ன கேக் தான் வந்து கட் பண்ண போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே எங்களுக்கு வந்து விஷ் பண்ணுங்க. இந்த கேக் பாத்தீங்கன்னா நான் வீட்லயே செஞ்ச குலோப் ஜாமுன் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்து கேக் கட் பண்ணலாம். கட் பண்ணலாமா? கட் பண்ணு. கொஞ்சமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து கேக் கட்டிங் வந்து முடிச்சாச்சு. இந்த குலோப் ஜாமுன் கேக்கு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கேக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க வீட்டில் எல்லாருமே. ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து ஜீரக சம்பா ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி செய்யலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஜீரக சம்பா ரைஸ் பிரியாணிக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் ஃப்ளேவரு. இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா தலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் செய்யலை. இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 டம்ளர் வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கின பிறகு நம்ம அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுவுமே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 3 தக்காளி நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தலை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்கனில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா சிக்கனை வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு செய்வதனால நம்மளுக்கு சிக்கனில் நல்லா மசாலா இறங்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து உப்பு சேர்த்து சிக்கனை நல்லா வந்து கலந்து கொடுத்த பிறகு சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சிக்கன் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்களேன். ஏன்னா ஜீரக சம்பா ரைஸ்னாப்பில் சீக்கிரமே நம்மளுக்கு வந்து அரிசி வந்து வெந்துடும். ஸோ நல்லா சிக்கனை வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போதும் போல் ஜீரக சம்பா ரைஸுக்கும் பாசிமதி ரைஸுக்கும் ஒரே மெஷர்மெண்ட்டு தான். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 கப்பு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் மொத்தம் 5 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். இப்போது நல்லா தண்ணி வந்து கொதித்த உடனே இப்போ நான் 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த ரைஸில் வச்சு நம்ம பிரியாணி செய்யும்போது வீடு ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ஜீரக சம்பா ரைஸ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் மூடி போட்டு வச்சிட்றேன். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வற்றிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே நான் வந்து தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டு பழைய தோசை தவா மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 to 7 நிமிஷம் வச்சா போதும். நல்லா உதிரியாக நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இன்னும் நம்மளுக்கு ஆற
உதிரி உதிரியாக நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான ஜீரக சம்பா ரைஸ் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி தான். சிக்கன் கிரேவி வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.